மகாபிரபு காண்பிச்ச ஒரு மார்க்கம் அப்படிங்கிறது ஏகநாமத்தினுடைய பஜனை தான். பெரிய வித்வான், சின்ன குழந்தையிலேயே நவத்வீபத்துல அத்தனை வித்வான்களுக்கு நடுவிலே பூஷணமா அப்படி ஜொலிச்சுன்னு இருக்கக்கூடிய மகாபிரபு ஆச்சரியம் தன்னுடைய ஜென்மாவில ஒரு கீர்த்தனை சொந்தமா பாடல, ஒரு கிரந்தம் எழுதல. 8 ஸ்லோகங்கள் நமக்கு சிக்ஷை பண்ற மாதிரி எழுதியிருக்கார். அதுவும் பகவன் நாமத்தினுடைய பெருமையை. ஒரு சின்ன ஸ்தோத்திரம் கிடையாது, ஒரு கிரந்தம் கிடையாது, ஒரு பாஷ்ய கிரந்தம் கிடையாது, சித்தாந்தம் கிடையாது, அத்வைதமா விசிஷ்டாத்வைதமா துவைதமா ஒன்னும் எழுதல. இதெல்லாம் முக்கியம் இல்லை, நாமத்தை சொல்லுங்கிற அவர் காண்பிச்ச ஒரே ஒரு பஜனை என்னன்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த ஒரே ஒரு நாமத்தை தான் காண்பிச்சார். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயும் 1000 நாமம் இருக்கே. விஸ்வஸ்மை நமஹா, விஷ்ணவே நமஹா, வஷட்காராயே நமஹா இருக்கு இல்லையா? கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, 12 நாமங்கள் இருக்கு இல்லையா? ராமான்னு சொன்னா போராதா, கிருஷ்ணான்னு சொன்னா போராதா? ஏன் இந்த ஹரே ராமா அப்படிங்கிறத சொல்லணும்? காரணம், நமக்கு உபனிஷத் அப்படிங்கிறது தான் ஞான மார்க்கத்தை சொல்லக்கூடிய கிரந்தம். வேதத்தை 3ஆ பிரிக்கணும்: கர்ம, உபாசனை, ஞானம். நம்ம நித்தியம் ஆத்துல சந்தியாவந்தனம் பண்றதோ, சமிதாதானம் பண்றதோ, உபாசனம் பண்றதோ, அக்னிஹோத்திரம் பண்றதோ, கல்யாணம் பண்றதோ, ஸ்ராத்தம் பண்றதோ, பும்சவனம் பண்றதோ, யாகம் பண்றதோ, இதெல்லாம் கர்ம காண்டம். ஒரு தேவத்தை உபாசனை பண்ணக்கூடிய மந்திரங்கள்லாம் வருது, சூக்தாதிகள், இதெல்லாம் உபாசன காண்டம். மரணத்துக்கு பிறகு மனுஷனுடைய கதி என்ன, அவன் எங்க போறான், ஞானம்ங்கிறது என்ன, சைத்தன்யம்னா என்ன, ஈஸ்வரன் யாரு, விசாரம் பண்றது வேதாந்தம், உபனிஷத். வேதாந்தம்னா வேதத்தினுடைய முடிவு. வேதத்தினுடைய முடிவுனா வேதத்துல கடைசியில இருக்கிறதுனால வேதாந்தம்னு பேரு. சப்தார்த்தத்தை எடுத்து பார்த்தா வேதம்னா அறிவு, அந்தம்னா முடிவு. அறிவினால விசாரம் பண்ணி முடிஞ்சு போன பிறகு எது அனுபவத்தினால தெரிஞ்சுக்க கூடியதோ அது வேதாந்தம். அந்த இடத்துல அறிவு முடிஞ்சு போயிடுறது, இன்டெலெக்ட் ஃபெயில்ஸ். அதுக்கப்புறம் அந்த சிந்தனை பண்ண முடியல அப்படின்னு அறிவுனாலேயே எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம்னு சொல்ல முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, ஆட்டுக்குட்டிக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா? ஆட்டுக்குட்டிக்கு சேட்டலைட் தெரியுமா? ஆட்டுக்குட்டிக்கு செல்போன் தெரியுமா? ஏன் தெரியலன்னா அதனுடைய குற்றம் இல்லை, அது போரும்னு வச்சிருக்கான் இல்லையா பகவான். அதனால நம்முடைய 6 அறிவு தான் எண்டுன்னு நினைச்சுக்க வேண்டாம், நமக்கு இது போரும்னு வச்சிருக்கான், இதுக்கு மேலேயும் இருக்கு. அதனால அதுதான் ஃபைனல்னு சொல்ல முடியாது. அதனால இப்ப என்ன அப்படின்னுட்டா, இங்க சொல்ற உபனிஷத்து இருக்கு இல்லையா, அதுல சங்கரர் 10 உபனிஷத்தை எடுத்து முக்கியமா பாஷ்யம் பண்றார். ஈசாவாஸ்யம், கேனோ உபனிஷத்து, பிருகத் ஆரண்யகம், சாந்தோக்கியம், இப்படி உபனிஷத்தெல்லாம் எடுத்து பாஷ்யம் பண்றார். அந்த உபனிஷத்துக்கள்லாம் அழகா சொல்லிட்டு வருது. கண்ணுனால ஈஸ்வரனை பார்க்க முடியாதுங்கிறதே, காதுனால அவனை கேட்க முடியாதுங்கிறதே, ஸ்பர்ஷத்தினால அவரை தொட முடியாதுங்கிறதே, அவரை சுகந்தத்தினால அவர் உணர முடியாதுங்கிறதே, அவரை வாக்குனால தெரிஞ்சுக்க முடியாதையே, பின் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னார். வாக்கு எதனால பேசுறதோ, கண்ணு எதனால பார்க்கிறதோ, காது எதனால கேட்கிறதோ, எதனால நீ ஸ்பர்ஷத்தை உணர்றியோ அதுதான் அது. கண்ணால பார்க்கிற ஒரு விஷயத்தை தான் நீ ஒத்துப்பைன்னு சொல்ல முடியாது. பயம்னு சொல்ற, பயத்தை பார்த்திருக்கியா? கோபம்னு சொல்ற, கோபத்தை பார்த்திருக்கியா? துக்கம்னு சொல்ற, துக்கத்தை பார்த்திருக்கியா? கவலைன்னு சொல்ற, கவலையை பார்த்திருக்கியா? அதெல்லாம் மனசுதான் உணர்றது. அந்த உணர்றதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ் இன்ஃபைனைட். இந்த உபநிஷத்துல இவ்வளவு உபநிஷத்து இருக்கு இல்லையா? இந்த உபனிஷத்திலே கலி சந்தரண உபனிஷத். எந்த உபனிஷத்துக்கும் இந்த யுகத்தினுடைய பேரை வச்சு பேர் கிடையாது. இந்த ஒரு உபனிஷத்துக்கு மட்டும்தான் கலி சந்தரண உபனிஷத். கலிங்கிற இந்த யுகத்தை சந்தரணம் அப்படி நீ தாண்ட வேண்டுமானால் இந்த மந்திரத்தை தான் ஜபம் பண்ணணும்.
அப்படிங்கறதுனால என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா, மகாபிரபு இந்த இனிமே இந்த கலியுகத்துல வரக்கூடிய ஜனங்களுக்கு இந்த மந்திரம் தான் கதி. இந்த நாம சொல்லக்கூடிய இந்த மகா மந்திரம் கலிசந்திரன் உபநிஷத்துல வரக்கூடிய மந்திரம். அதை எடுத்து மகாபிரபு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. என்ன சார் இது இவ்வளவு ஹரே ராமா சொன்னா சுலபமா மோட்சம் பெறலாம் அப்படின்னு சொல்றேலே. இப்ப நிறைய பேர் காட்டுல போய் சாப்பிடாம தபஸ் பண்றாளே, சில பேர்லாம் அப்படியே ராத்திரி பகலா பிரம்ம விசாரம் பண்றாளே, சில பேர் தியானம் பண்றாளே, சில பேர் ஏக பாதாசனத்துல ஒரு அகால்ல நின்னுட்டு கையெல்லாம் தூக்கிண்டு பண்றாளே. இப்படி எல்லாம் கடுமையா பண்ணும்பொழுது ஏதோ சுலபமா ஹரே ராமான்னு சொன்னா கரையேறிடலாம்னு சொல்றீங்களே, இது நியாயமா இல்லையே. இப்படி ஒரு வழி இருந்ததுன்னா ஏன் எல்லாரும் இதை போகாம ஒருத்தர் தியானம் பண்ணணும், ஒருத்தர் யோகம் பண்ணணும், ஒருத்தர் தபஸ் பண்ணணும், ஒருத்தர் பிரம்ம விசாரம் பண்ணணும்? முதல்ல இது அருள். பொருளுக்கு வருவோம். இந்த உலகத்துல ஒருத்தர் வாழணும்னா பணம் வேணும். பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. பணத்தை ஜனங்கள் எவ்வளவு விதமா சம்பாதிக்கிறார். பாவம் ஒருத்தர் கல்லு உடைச்சு சம்பாதிக்கிறார், பாவம் ஒருத்தர் தார் போட்டு சம்பாதிக்கிறார், 40 மாடி பில்டிங்ல ஒரு கயிறுல கட்டிண்டு ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சு சம்பாதிக்கிறார், ஒருத்தர் ஆபீஸ்ல போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறார், ஒருத்தர் கதை எழுதி சம்பாதிக்கிறார், ஒருத்தர் பாட்டு பாடி சம்பாதிக்கிறார், ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடி சம்பாதிக்கிறார், இன்னும் சிலரோ போனை போட்டு ஒரு ஏஜென்ட் கைமாத்தி விட்டு பல லட்சங்களை சம்பாதிக்கிறார். ஏன் சார் ஒருத்தர் கல்லு உடைக்கணும்? எல்லாருமே ஏஜென்டா இருக்கலாம்னா அவளுடைய பாக்கிய விசேஷம். நாம சங்கீர்த்தனம் பண்றவாள் பகவான் சொகுசா என்கிட்ட வான்னு சொல்லியிருக்கான். நீ கஷ்டப்படாதரா, அது அவளுடைய பாக்கிய விசேஷம். அதனால இது சுலபமா இருக்குங்கிறதுனால அலட்சியம் வேண்டாம். ஏன்னா எது சரி எது தப்புங்கிறதுக்கு நம்முடைய புத்தியோ யுக்தியோ பிரமாணம் இல்லை, சாஸ்திரம் பிரமாணம்.